Hi, this is Narmada from Vista Academy Hero. Time and work அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். லீவிங் அண்ட் ஜாயினிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, ஒரு ஒர்க் செஞ்சுட்டு இருப்பாங்க. PQR அப்படின்னு ஒரு 3 பேர் ஒர்க் செய்யறாங்க அப்படின்னா, Qங்கிறவங்க ஒரு பாதியிலே ஒரு 8 நாள்ல வெளியே போறாங்க, இல்ல 10 நாள்ல வெளியே போறாங்க, இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா PQ வந்து ஆரம்பத்துல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர் அப்படிங்கிறவங்க அவங்க கூட ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க எக்ஸ்ட்ராவா அப்படின்னு வரலாம். அப்ப லீவிங்கும் கொடுக்கலாம், ஜாயினிங்கும் கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். First question பார்க்கலாம். P, Q and R can do a piece of work in 36, 54 and 72 days respectively. They started work together, but P left 8 days before while Q left 12 days before the completion. The number of days for which R worked அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, PQR அப்படின்னு 3 பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்களோட கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. P ஓட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 36 days, Q ஓட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 54 days, R ஓட கெப்பாசிட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா 72ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மூணுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் LCM எடுத்து டோட்டல் ஒர்க் ஃபைண்ட் பண்ணிக்கணும். இப்போ LCM எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், இப்போ இந்த 3 விஷயத்துக்கும் நம்ம LCM எடுக்கணும். அப்போ பெரிய நம்பர் தான் பார்ப்போம். இப்போ 72 அப்படிங்கிறதா பெரிய நம்பர். அப்போ 72வை இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணுமான்னு பாருங்க. 72 வந்து 36 டிவைட் பண்ணும், பட் வந்து 54 டிவைட் பண்ணாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணும், அடுத்த நம்பர் பார்க்கணும், இன்டூ 2 பண்ணுங்க. இப்போ இன்டூ 2 பண்ணா என்ன கிடைக்கும், 144 கிடைக்குங்களா. அப்போ இந்த 144 அப்படிங்கிறது 54 டிவைட் பண்ணும், ஆனால் 36 டிவைட் பண்ணாது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணும், மறுபடியும் இன்டூ 3 பண்ணும். அப்போ இன்டூ 3 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 72 இன்டூ 3 பண்ணீங்க அப்படின்னா 216 அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போ இந்த 216 அப்படிங்கிற நம்பர் 54ஐயும் டிவைட் பண்ணும், 36ஐயும் டிவைட் பண்ணுங்களா. அப்போ நமக்கு இதுதான் LCM. LCM எடுக்கிறது இதுதான் ஷார்ட்கட். அதாவது எது பெரிய நம்பர்னு பாருங்க, அந்த நம்பரை அதே நம்பர் வந்து மற்ற 2 நம்பரை டிவைட் பண்ணுதுன்னா அதுதான் நமக்கு LCM. இன்கேஸ் அப்படி டிவைட் பண்ணல அப்படின்னா அது 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது ஏதோ ஒரு நம்பர் டிவைட் பண்ணலனா கூட அது LCM எடுக்கக்கூடாது. அடுத்து 3ஆல டிவைட் பண்ணி பாருங்க, ஏன்னா மல்டிபிள்ஸ் தானே LCMனாவே. அப்போ அடுத்த மல்டிபிள்ஸ் 3ஆல பண்ணுங்க. அப்போ 216 அப்படின்னு கிடைக்குதுங்களா. இந்த நம்பர் இந்த 3 நம்பரையுமே டிவைட் பண்ணும் அப்படிங்கிறதால நமக்கு LCM வேல்யூ 216. அப்போ இதுதான் நமக்கு டோட்டல் ஒர்க். இப்போ டோட்டல் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கடுத்து என்ன பண்ணணும், எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இந்த டோட்டல் ஒர்க்ல இருந்து இதை டிவைட் பண்ணுவீங்க. அப்போ 216 டிவைடட் பை 36 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிருங்களா. அப்போ எஃபிஷியன்சி என்ன வரும், 6 டைம்ஸ் வருங்களா. அப்போ இங்கே 6 எஃபிஷியன்சி. அதுக்கடுத்து 54 அதே மாதிரி 216 டிவைடட் பை 54 போட்டிங்க அப்படின்னா எஃபிஷியன்சி என்ன கிடைக்கும், 4 அப்படின்னு கிடைக்குங்களா. அதே மாதிரி 216 72ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னு என்ன கிடைக்குது, 3 கிடைக்குதுங்களா. இப்போ இந்த 3 தான் இதோட எஃபிஷியன்சி. இப்போ எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க, P வந்து 8 டேஸ்க்கு முன்னாடி லெஃப்ட் ஆயிராங்க, Q வந்து 12 டேஸ்க்கு முன்னாடி லெஃப்ட் ஆயிராங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ டில் அந்த ஒர்க் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரை யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆர் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரையுமே அந்த ஒர்க்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் X டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்னு தெரியாது, ஏன்னா ஆர் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை ஒர்க் பண்றது ஆரா தான் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களோட ஒர்க்கிங் டேஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் யார் வெளியே போறா, P அப்படிங்கிறவங்க 8 டேஸ்க்கு முன்னாடி வெளியே போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், P அப்படிங்கிறத X-8 அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படியோ Xங்கிறது டோட்டல் டேஸ், அந்த டோட்டல் டேஸ்ல இருந்து ஒரு 8 நாளுக்கு முன்னாடி P வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் Q அப்படிங்கிறவங்க 12 நாளுக்கு முன்னாடியே வெளியே போயிடுறாங்க அப்படின்னா X-12 டேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த X அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஆர் தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரை ஒர்க் பண்றதால இவங்களை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிட்டு மீதி எல்லாம் எவ்வளவு நாளா லெஃப்ட் ஆகுறாங்களோ அதுக்கு பொறுத்த மாதிரி அதை சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இப்போ இந்த டோட்டல் ஒர்க் இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து செய்யறதான டோட்டல் ஒர்க், அப்போ அதுதான் என்னவா இருக்கும், 216 இருக்கும். அப்போ அதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இப்போ P வந்து X-8 டேஸ் ஒர்க் பண்றாங்க, பிளஸ் Q வந்து X-12 டேஸ் ஒர்க் பண்றாங்க, பிளஸ் R வந்து X டேஸுமே ஒர்க் பண்றாங்க. டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 216. இனி இதெல்லாம் P-யோட வேல்யூ, Q-வோட வேல்யூ, R-ஓட வேல்யூல நம்ம எஃபிஷியன்சி எடுப்போமா. அப்போ எஃபிஷியன்சியா அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ எஃபிஷியன்சி போட்டீங்கன்னா என்ன வரும், 6 × X-8 பிளஸ் Q-வோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 4 × X-12 பிளஸ் R-ஓட எஃபிஷியன்சி 3. இப்போ 3x ஈக்குவல் டு 216 அப்படின்னு கிடைக்குதுங்களா. அப்போ இந்த X உள்ள கொண்டு போய் இந்த 6 உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 6x minus 48 plus 4x minus 48
plus 3x equal to 216 அப்படின்னு கிடைக்குதுங்களா? அப்ப இந்த x எல்லாம் வந்து என்ன பண்ணிப்போம், லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிப்போங்களா? அப்ப இது எல்லாமே என்னதான் இருக்கு, பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப ஆட் பண்ணிக்கலாம். 6 plus 4 10, 10 plus 3 னா 13x. இப்ப 13x equal to minus 48 minus 48 ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்ப ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், minus 96 அப்படின்னு கிடைக்குங்களா? அப்ப அது அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா பிளஸ் ஆயிருங்களா? அப்ப பிளஸ் 96 அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஆட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், 13x equal to 312 அப்படின்னு கிடைக்குங்களா? அப்ப x தானே நமக்கு வேணும். அப்ப x மட்டும் இங்க வச்சுக்கிட்டு 312 divided by 13 அப்படின்னு போடுங்க. அப்ப எவ்வளவு டைம்ஸ் இருக்கும், 13 னா 2 times 13 னா 26 வருங்களா? ரிமைனிங் வந்து 5 வரும். அப்ப 52ல எவ்வளவு 13 இருக்கும், 4 இருக்குங்களா? அப்ப x equal to 24 days. கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஆனா இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்க குயிக்கா மல்டிப்ளிகேஷன்லாம் தெரியுதுன்னா கொஞ்சம் குயிக்காவே சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா ஜாயிண்ட் கான்செப்ட்ல பார்க்க போறோம். XYZ can do a piece of work in 10, 15 and 30 days respectively. X and Y started work together for 3 days. Then X leaves and Z joins. In how many days can Y and Z finish the remaining work அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் XY ஓட கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. XYZ மூணு பேர்த்தோட கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, 10 நாள், 15, 15, 30 days இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம டோட்டல் ஒர்க் ஃபைண்ட் பண்ண முடியுங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். இப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், பிக்கஸ்ட் நம்பர் 30, 30 வந்து 15ஐயும் டிவைட் பண்ணும், 10ஐயும் டிவைட் பண்ணும். அப்போ எல்சிஎம் நமக்கு என்னது 30. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 30 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இதுக்கடுத்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுவோமா? அப்போ எஃபிஷியன்சி என்ன கிடைக்கும், 30/10 அப்படின்னு போட்டிங்கன்னா 3 கிடைக்கும். 30/15 போட்டிங்கன்னா 2, 30/30 னா 1. அப்போ இதெல்லாம் தான் எஃபிஷியன்சி. இதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை படித்து நம்ம ஆன்சர் பண்ணோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய் ஸ்டார்டட் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 நாட்களுக்கு எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து வேலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ் வெளியே போயிடுறாரு. அப்போ எக்ஸ் வெளியே போனதுக்கப்புறம் எக்ஸோட பிளேஸை யார் ரீப்ளேஸ் பண்ணுறா, இசட் ஜாயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இசட் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மீனிங். இப்போ இது எப்படி ஈக்குவேஷன் எழுதுனான்னா, XY சேர்ந்து 3 நாள் ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறமா யார் வெளியே போயிடுறா, எக்ஸ் வெளியே போயிடுறாரு. எக்ஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் யார் ஜாயின் பண்றா, இசட் ஜாயின் பண்றாங்க. யார் கூட, ஒய் கூட. இசட் ஒய்யும் சேர்ந்தா மீதி இருக்கிற ஒர்க்கை செய்யறாங்க. பட் எவ்வளோ நாள்ல செய்யறாங்க தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மீதி இருக்கிற ஒர்க்கை ஒய்யும் இசட்டும் சேர்ந்து எவ்வளோ நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டோட்டல் ஒர்க் நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், 30 அப்படின்னு அசியூம் பண்ணிருக்கோம். அப்போ இங்க போட்டுக்கோங்க. அப்போ இதை உள்ள கொண்டு போய் இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னா என்னது, எக்ஸ் ஒய் இங்கே இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம எஃபிஷியன்சி தானே போடணும். அப்போ எஃபிஷியன்சி என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸுக்கு 3ன்னு கிடைச்சிருக்கு, ஒய்க்கு 2, அதே மாதிரி இசட்க்கு 1, ஒய்க்கு 2ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே ஆட் பண்ணுங்களா? அப்போ 3 + 2 என்னது 5. இப்போ 5 × 3 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இதை வந்து 1 + 2னா 3. இப்போ 3x = 30 அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ 5 3s are 15 + 3x = 30. 3x = இது இங்கே போயிடுச்சுன்னா -15 ஆகுங்களா? அப்போ 15 கிடைக்கும். ஏன்னா 30 - 15 15 கிடைக்குங்களா? அப்போ x = 15/3. இப்போ x = 5 days. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒய்யும் இசட்டும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 5 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மீனிங். இப்போ நம்ம பார்த்த மாடலே தான் உங்களுக்கு சம் கொடுத்துருக்கேன். அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.